அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா வந்து நான் பிஜேபியில இருக்கிறப்ப தாயகத்துக்கு திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே அவங்க தான். திருப்பி வான்னு கூப்பிட்டாங்க. இது வந்து ஏடிஎம்கே மீட்டிங்ல கூட சில பேர் பேசுவாங்க, இவங்க வந்து அம்மாவை எதிர்த்து நின்னாங்க, அம்மா வந்து மன்னிச்சு இவங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு. உடனே நான் பேசுறச்ச சொல்லுவேன், நான் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அம்மா என்னை மன்னிக்கவும் இல்லை, புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எதனால அவங்கள எதிர்த்து நின்னேங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னாக்கா அப்ப வந்து நான் அப்ப இவர் புரட்சி தலைவர் அப்ப உயிரோட கிடையாது. ஜானகி அம்மா சொன்னாங்க. ஜானகி அம்மா வந்து என்னுடைய ஒரு தாயார் மாதிரி. அவங்க மேல நான் அன்பு பாசம் நிறைய வச்சிருந்தேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இருந்தேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட திரும்பி வந்ததான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே அதை பத்தி நான் திரும்பியும் பார்க்கல, அதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை. அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை பார்த்தப்பெல்லாம் அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்டதும் இல்லை. நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து மியர்லி அண்டர்ஸ்டாண்டிங், குட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க எதனால் நான் செஞ்சேங்கிறத. என்னை அவங்க எதுவும் கேட்டதில்லை. ஆனால் நல்ல ஆக்சுவலி இதுக்கு கேம்பெயினிங் போனப்பெல்லாம் வந்து இவங்க அந்த அரேஞ்ச் பண்ணவங்க மாவட்டம் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு சிம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஸ்டே சாப்பாடு இதெல்லாம் டைரெக்டாக அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது தப்பாக நடந்து நீங்கள் போய் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால அந்த மாதிரி அவங்க டைரெக்டாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல என்ன ஒரு இது இருந்திருக்கு. ஐ திங்க் ஷீ வேல்யூட் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.